அப்பா கம்முன்னு இருப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வேற பேசி என் மானத்தை வாங்கிட்டேன். எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருக்கு தெரியுமா? 3000 ரூபாய் துணியா 500 ரூபாய்க்கு வேற பேசி வாங்கினா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? கடைக்காரன் உனக்கு எப்படி தருவான்? வருஷம் வருஷம் இதே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். போது இருக்கு. அப்பா சர்ச்சையில இருக்கவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க காலையில் கேட்டு போகுது. செல்போன் கேமரா வர செக் பண்ணி வைப்பேன். ஒரு வாட்டி செல்போன் கேமரா செக் பண்ணிடுவோம். அட என்ன நம்ம செல்ல நம்ம சர்ச் மக்கள் தெரியுவாங்க. தம்பி நாங்க அப்படியே நீங்க தான் இருக்கோம். நீங்க தான் பக்கம் வந்து போனே பாத்தீங்க. என்னையா பண்றது? வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மொபைல் ஃபோன் வாங்குறதா கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரியே இருக்கு. நான் இப்போதானே புதுசா வாங்குனீங்க, அதுக்குள்ள புதுசாக்கா? தம்பி என்னப்பா இப்படி கேக்குற? வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மொபைல் ஃபோன் வாங்குறதா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும். தம்பி போடுவோம், கேக் வெட்டி சாப்பிடுவோம். என்ன பரிசு கொடுக்க? என்ன ஒரே யோசனையாவே இருக்கீங்க? நான் இயேசுவுக்கு பரிசு கொடுக்கிறேன். ஆனா என்ன பரிசு கொடுக்கன்னு யோசிக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு இயேசுவுக்கு பரிசு கொடுக்கிறீங்களா? நானும் பரிசு கொடுக்க போறேன். நீ பரிசு கொடுக்க போறியா? எத்தனை எல்லாம் பண்ணி வரீங்க பார்ப்போம். அப்பாடா சர்ச்சுக்கு வந்தாச்சு. Happy Christmas again. Happy Christmas again. கையில நினைக்கு. அதுவா? அது சஸ்பென்ஸ். கிறிஸ்மஸ் சர்ச்சு பண்ணாச்சு. கிறிஸ்மஸ் நாளே ஒரே சந்தோஷம் தானா? ஒரு சாப்பாடு. குளிச்சிட்டாங்க நல்ல பரிசு கொடுங்க. இல்ல. உங்களுக்கு இன்னும் இருக்கு. நானும் யோசிக்காம இஷ்டம் போடுறேன். அதுவா ஐயா? நம்ம கொடுக்க போற பரிசுல மனசும் நினைக்கணும்.
சாப்பாடு சாப்பாடு ஏசப்பாடு நமக்கு சாப்பாடு ஏசப்பா தான் கொடுக்காங்க. எங்க இருக்கா ஏசப்பாவுக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. சரியான முட்டாளா இருப்பாரோ. இந்தாங்கப்பா. கேபிள் கனெக்ஷனா? ஏசப்பாவுக்கு யாராவது டிவி கொடுப்பாங்களா? நீங்களும் இயேசு